الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. ما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم وأولي الأرحام بعضهم أولى ببعض في كتاب الله. وقال النبي صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنتي، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவிலாரும் நிகரிலாரும் கண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றியாக போற்றுகின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலகில் அல்லாஹ் அகிலத்து நலன்படும் நம் உயிர்க்கும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டி உத்தம சத்திய சஹாபாக்கள், தாஜர்கள், தாபிகள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், பரக்கத்தில் நிறைந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் ஜும்மாவில் சங்கமித்திருக்கிற நாம் மக்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் இந்த நிலவட்டுமாக ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, பரக்கத்து நிறைந்த இந்த ரபியுல் அவ்வல் மாதம் என்பது உலகத்தின் தலை சிறந்த ஒரு மாமனிதரின் வரலாற்றை வாழும் தலைமுறைக்கும் வளரும் தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லி பரிமாறிக்கொள்ளுகிற ஒரு நல்ல வாய்ப்பை ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதம் நமக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறார். உலகத்தின் மிகப்பெரிய ஒரு சமுதாயம், ஒரு பாரம்பரியம் நிறைந்த ஒரு சமுதாயம், வாழ்க்கையினுடைய அத்துணை தேவைகளுக்கும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்ட ஒரு சமுதாயம் என்பதன் பின்னணியில் இவைகளுக்காக அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட, அவனால் பயிற்றுவிக்கப்பட்ட, அவனால் புகழப்பட்ட, அவனால் முன்னெடுத்து வைக்கப்பட்ட நமது உயிரினும் மேலாகிய அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் குர்ஆனிலே போற்றுகிறான், மெச்சுகிறான், அவர்களை வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்துகிறான். அருமையான மூமின்களே, உலகத்தில் முஸ்லிம்கள் செய்யக்கூடிய வணக்கங்களில் மிக உயர்ந்த வணக்கம் நபிமார்களை பற்றி பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், திக்ருல் அன்பியா இபாதா, நபிமார்களை பேசுவது இபாதத், வணக்கம் என்று கற்றுத் தந்திருக்கிறார். காரணம், நபிமார்களை பேசுகிற பொழுது, அதை விவாதத்திற்கு எடுத்து வைக்கிற பொழுது, சராசரியாக உலகத்தில் நடக்கிற ஆட்சேபனை என்பது இந்த வரலாற்றில் வரவே செய்யாது. நாம் ஒரு 10 பேர் கூடி நம்மை பற்றி பேசிக் கொண்டே இருந்தால், நம்முடைய திறமைகளை, நம்முடைய வளர்ச்சியை, நம்முடைய வரலாற்றை பேசினால் இடையிலொருத்தர் சொல்வார், ஒன்றை பத்தி தெரியாதாமா. இது நம்முடைய பலகீனங்கள். ஆனால் நபிமார்களுடைய வரலாற்றை சமுதாயத்திற்கு எடுத்து வைக்கிற பொழுது ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் எழுவதற்கான வாய்ப்பு உண்டு.
ஆனால் அதே நேரத்திலே சுட்டி காண்பித்து கேள்வி கேட்கிற அளவுக்கு பலகீனமான வாழ்க்கையாகவும் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் அமைக்கவில்லை. வரலாறுகள் பேசப்படுகிற பொழுதுதான் ஒரு சமூகம் கிளர்ந்தெழும், ஒரு சமூகம் நல்ல நடைமுறையை நோக்கி பயணிக்கும், ஒரு சமூகத்திற்கான எதிர்பார்ப்புகள் என்பது நிறைவடையும். 1000 பேர் ஒரு இடத்துல கூடி உட்கார்ந்து இருக்கிறோம்னா 10,000 பிரச்சனைகள் அவர்களுக்குள் இருக்கும். இந்த 1000 பேர்களுடைய 10,000 பிரச்சனைக்கு பெருமானாரிடம் தீர்வை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒரே வார்த்தையில் அல்லாஹ் சொல்லிவிட்டார், பெருமானாரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு. உலகத்தில் எவ்வளவு நல்லவர்களின் வரலாற்றை படித்தார்கள், அதன் பின்பக்கத்தில் மறைவான சில செய்திகள் இருக்கலாம், அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சில தகவல்கள் இருக்கலாம். ஆனால் அகமும் புறமும் உள்வாழ்வும் வெளிவாழ்வும் ஒரே மாதிரியாக, சிறுவர்கள் அதனை புரட்டி பார்த்தாலும் இளைஞர்கள், வாலிபர்கள், திருமணமானவர்கள், திருமணமாகாதவர்கள், குடும்பத்து பெரியவர்கள், வியாபாரிகள், ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், ஆன்மீகத்தினுடைய தேடல் கொண்டவர்கள், அத்தனை பேர்களுக்கும் கியாமத்து வரைக்கும் வழிகாட்டுகிற பரிசுத்தமான வாழ்க்கை என்பது பெருமானாருடைய வாழ்க்கை மட்டும்தான். இந்த வசந்தமான காலத்தில் அருமை நாயகத்தை நம்முடைய நெஞ்சங்களில் நிறுத்தி உள்ள முழுவதும் மாணவியினுடைய வாப்பத்தால் சொல்லுவதெல்லாம் சலவாத்தாக மாறிவிட்டால் வாழ்க்கை வசந்தமாகும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சரியான மூமின்களே, ஒரு 23 ஆண்டுகளில் ஒரு மனிதன் என்ன சாதிக்க முடியும்? மீறி போனா எல்கேஜியில இருந்து காலேஜ் முடிச்சிருப்பார், அல்லது ட்ரைனிங் முடிச்சிருப்பார், அல்லது ஒரு 2 வருஷம் சேலரி வாங்கி இருப்பார். அவ்வளவுதான். படிக்காவிட்டால் ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ சேமித்து வைத்திருப்பார். ஒரு 23 ஆண்டுகளில் ஒரு மனிதன் என்ன சாதிக்க முடியும் என்ற ஒரு வினாவுக்கு சுய தேவையை தவிர எதையும் நிறைவு செய்திருக்க மாட்டார். இதுதான் பதில். நம்ம வாழ்க்கையை மட்டுமே பார்ப்போம். 23 ஆண்டுகளில் ஒருவர் என்ன சாதித்திட முடியும் என்று கேட்டால், அது பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருந்தால் ஏதாவது மெச்சத்தக்க ஒரு சின்ன காரியத்தை சாதித்திருப்பார். அதுவும் நம்மால் பிரமாண்டமாக பேசப்படும். ஆனால் உலக சமுதாயத்தினுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்ததோடு மட்டுமல்லாமல் தான் நினைத்த ஒரு சமூகத்தை நிறைவேறித்து விட்டு போன வரலாறு பெருமானாருடைய வரலாறு. இது மட்டும் அற்புதமானது. இது மட்டுமே போதும். 6276 வசனங்கள், 10 லட்சம் ஹதீசுகள், 11 திருமணங்கள், 85க்கும் மேற்பட்ட போர்க்களங்கள், 1.25 லட்சம் சஹாபாக்கள், வாழ்க்கை முழுவதும் பெருமானாருடைய அதிசயத்தையே வரலாறுகள் பதிவு செய்கிறது. ஒரு தரம் பார்த்தால் 23 ஆண்டுகள் பேசிக்கொண்டே இருந்திருப்பார்களோ? 23 ஆண்டுகளும் ஜிப்ரீலோடு உறவு கொண்டே இருந்திருப்பார்களோ? 14 மனைவிகள் என்று வரலாற்றை பார்த்தால் காலம் முழுவதும் அவர்கள் இல்லறத்திலேயே குடியிருந்திருப்பார்களோ? 1.25 லட்சம் நண்பர்கள் என்று சொன்னால் காலமெல்லாம் நண்பர்களோடு நேரத்தை செலவிடுவதிலே கழித்திருப்பார்களோ? 85க்கும் மேற்பட்ட பொருட்களங்கள் என்றால் வாழை கீழே வைத்திருக்க மாட்டார்கள் என்று தோன்றுகிறதோ? ஒரு பிரமிப்பான வரலாறு அருமை நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறு. அந்த நீண்ட வரலாற்றை நம்முடைய உதடுகள் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தலையாற்றுவதை விட நாயகத்தின் வாழ்க்கை வரலாறு வீடுகளில் வாசிக்கப்பட வேண்டும். செய்வோமா? இந்த இன்ஷா அல்லாஹ் பல தடவை கேட்டார். ஒரு புக்கை வாங்கி வீட்டுல வச்சு பெருமானாருடைய பிறப்பிற்கு முன்பிருந்த வரலாற்றில் இருந்து அவர்கள் பிரியும் வரைக்கும் பிரித்த பின்னரும் உண்டான வரலாற்றை ஒவ்வொரு மூமியிலும் தன்னுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் வைத்திருக்க வேண்டும். செய்வோமா? அதாவது நீண்ட வரலாற்றை நிறைவாக பேசுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடும் என்றுதான் வரலாறு முடியாது. படிப்பினைக்கான பெருமானாருடைய வாழ்க்கையை ஒரே ஒரு கோணத்தில் மட்டும் நாம் யோசிக்கிறோம். நிறைய தலைவர்கள் உலகத்தில் வந்திருக்கிறார்கள், நிறைய வழிகாட்டிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களை பெற்ற சமுதாயமே அவர்களை மறந்திருக்கிறது, அல்லது அவர்களை அனுபவித்த சமுதாயமே அவர்களை தூற்றி இருக்கிறது. ஆனால் பெற்ற சமுதாயமும் சரி, செய்திகளை கேட்ட சமுதாயமும் சரி, அவரின் திருநாமத்தை கேட்டால் நன்றி பெருத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுகிறது என்றார்.
இந்த பரிசுத்தமான வாழ்க்கையில் ஒரே ஒரு கட்டத்தை மட்டும் நாம் யோசிக்கிறோம். பெருமானாரின் ஹிஜ்ரத்திற்கு முன்பு, பெருமானாரின் ஹிஜ்ரத்திற்கு பின்பு. நாயகனுடைய வாழ்க்கை 2 கட்டமாக தான். ஹிஜ்ரத்னா என்னங்க? ஹிஜ்ரத்னா என்ன? மக்காவை விட்டும் மதீனாவிற்கு புலம்பெயர்ந்த வரலாறை ஹிஜ்ரத் என்று நாயகத்தினுடைய வரலாறு சொல்கிறது. குடிமாறுவது நல்ல கொலைக்களமாக மாறிவிட்ட மக்காவிலிருந்து இரவோடு இரவாக உயிர் தப்பித்து ஓடி வந்தது மதீனாவில். பெருமானாருடைய வரலாற்றை இப்படி தோன்றுகிறார்கள். ஹிஜ்ரத்திற்கு முன்பு மக்கா வாழ்க்கை, ஹிஜ்ரத்திற்கு பின்பு மதீனா வாழ்க்கை. நாம மௌத்தா போயிட்டோம்னா கபரிலே அடக்கம் செய்தவுடன் முன்கர் நக்கீர் வருவார் இல்லையா? நம்மிடத்தில் முன்னெடுத்து வைக்கிற கேள்வி என் சார்ந்த சொந்த விஷயங்கள் மட்டும்தான். ரப்பு யாரு, நபி யாரு, உன்னுடைய தீன் என்ன, உன்னுடைய இமாம் யார், உன்னுடைய கிபிலா என்ன, நீ மறுமைக்காக உன்னோடு நீ எப்படி நடந்து கொண்டாய் என்ற இந்த ஒரு வினா மட்டும் வைக்கப்படும். ஏன்னா இந்த வினாவிலேயே நாம் தோற்று விடுவோம் என்பதுதான் உண்மை. இந்த எஃப்ஐஆருக்கே தோற்றுவோம். அவ்வளவுதான். ஒரு 70-80 ஆண்டு காலம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு இந்த 5 வினாக்கள் தான் முன்னெடுத்து வைக்கப்படுகிறது. ஆனால் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றை திருப்பி பார்த்தால் முழுக்க முழுக்க சுயம் என்பதை விட சமூகம் என்பதற்காகத்தான் தன் வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னை நபி என்று முன்னெடுத்து வைத்த பொழுது ஆதாரம் கேட்டது சமுதாயம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், என்னுடைய கடந்த 40 ஆண்டுகளை பாருங்கள். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை 40 ஆண்டு காலம். நபி என்று 40 பிரகடனப்படுத்தப்பட்டார்கள் தவிர அவர்கள் நபியாகவே வாழ்ந்தார்கள். இந்த 40 ஆண்டுகளுக்கு பிறகு நபியாக அல்லாஹ்வுடைய ரசூல் பிரகடனப்படுத்தப்பட்ட பொழுது அதிலிருந்து 52ஆம் வயது வரைக்கும் ஏறத்தாழ 13 ஆண்டுகள் அல்லாஹ் என்று சொல்ல வைப்பதற்கு தன்னுடைய முழு நேரத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியாகம் செய்தார். நம்ம பொது வாழ்க்கைக்கு என்று ஒரு சொத்து ரத்தம் சுத்தி இருப்போமா? அப்படி எதையாவது செய்தாலும் கூட அதற்கு ஒரு விளம்பரத்தை செய்து துன்யாவிலேயே அந்த பெயரை சம்பாதித்து விடுகிற முனைப்பு நம்மிடத்தில் விஞ்சில் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பாங்க. 13 ஆண்டு காலம் முழுக்க முழுக்க தௌஹீதுக்காக பெருமானார் அர்ப்பணித்தார்கள். அதில் இழப்புகள் என்ன என்று வரலாற்றில் பார்த்தால் அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள், ஊரை விட்டு ஒரு கட்டத்தில் 3 ஆண்டு காலம் ஒதுக்கி வைத்திருந்தார். உங்க வீட்டை விட்டு தொடர்ச்சிட்டா 3 நாள் கூட நம்மால நினைக்க முடியாது, சமாளிக்க முடியாது. ஊரே சேர்ந்து சமூக பரிஷ்கரிப்பு என்ற பெயரால் காபத்துல்லாவில் ஆணையிட்டு அவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருந்தார்கள். கோடீஸ்வர பெண்மணி கதீஜா உட்பட மேலாதிற்கு போனார்கள். பைத்தியக்காரர் என்ற பட்டத்தையும் சூட்டினார்கள். இது போதாது என்று யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அதற்கு சுஹைப், அதற்கு அம்மா, அதற்கு ஸயீத், அதற்கு பிலால் போன்ற பெருந்தரும் சஹாபாக்களை உயிர் போகிற அளவுக்கு அவர்கள் தண்டித்தார்கள், கொடுமைப்படுத்தினார்கள். இது போன்ற தியாகங்களுடைய உச்சத்தை தான் ஒரு நாள் தாருல் நதுவாவில் வைத்து வாப்பதை கொண்டுவிடலாம் என்ற முடிவுக்கு அந்த சமூகம் வருகிற பொழுது அல்லாஹ் ஹிஜ்ரத்தை பிறக்க வைத்தால் பெருமானார் மதீனாவிற்கு வந்தார். நாம் அதிகமாக விளக்க வேண்டிய ஒரே செய்தி பெருமானாருடைய 10 ஆண்டு காலம் மதீனாவின் வாழ்க்கை. உள்ளே நுழைகிற பொழுது யூதர்களால் வஞ்சிக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்ட சமூகம். அன்சாரிகள் முன்னால் அவர்களுக்கு பெயர் அவுஸ் கஸ்ரஜ் என்று இருந்தது. என்ன பேருங்க? அவுஸ் கஸ்ரஜ். அவர்களுடைய வாழ்வாதாரம் எதுவுமே சொந்தமாக இல்லை, யூதர்களால் தீர்மானிக்கப்பட்டது. அதனால்தான் குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹ் அதிகமாக யூதர்கள் கிறிஸ்தவர்களை நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். உங்க பின்னாடி போயிடாதீங்க, பெரும் விபத்து நேரும். இன்றைக்கு ஏதோ அல்லாஹ் ரஹ்மத் செய்திருக்கிறான். புதிய சவுதி மன்னர் சல்மான் 58 இஸ்லாமிய நாடுகளை ஒருங்கிணைக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறார். அல்லாஹ் இதனை வெற்றியடை செய்வானாக. உலகத்துடைய ஏக்கமும் எதிர்பார்ப்பும் இதுதான்.
58 நாடுகள் இயற்கை வளத்தோடு பெருகி இருக்கிற பொழுது ஒரு அமெரிக்காவை எதிர்க்கிற, ஒரு பிரான்ஸை எதிர்க்கிற, ஒரு ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியை எதிர்க்கிற, ஒரு இஸ்ரேலை அழிக்கிற ஆட்கள் இல்லாமல் போய்விட்டது. இதற்கு ஒற்றை காரணம் சொல்லலாம். ஒற்றை காரணம் சொல்லலாம். சில பேர்களுக்கு பழனி பாபா என்ற பெயர் கேட்டாலே பயம் வரும் இல்லையா? ஆனால் தமிழகத்தில் ஒரு காலத்தில் ஒரே ஒரு போராளி இருந்தால் அவன் தான் பழனி பாபா. அவருடைய தூண்டுதலால் பிறந்ததுதான் இந்த இயக்கங்கள் எல்லாம். ஆனால் சுயநலத்தின் காரணமாக இன்றைக்கு 70க்கும் மேற்பட்ட இயக்கங்களாக பிரிந்து இருக்கிறார்கள். அதே பழனி பாபா கணக்கிட்டு சொல்லி முடித்தார், நீங்கள் ஒன்று சேர்ந்தால் சட்டமன்றத்தில் 100 எம்எல்ஏக்களை பார்க்கவும். இது கனவு அல்ல, இது கனவு அல்ல. இருளிலிருந்து ஒளியை நோக்கி, இருக்கை ஒழிக்க இல்லையா, பலதரப்பட்டு நீங்கள் பிரிந்து இருக்கிறவர்கள் ஒரு அணியில் அரசியல் கொண்டாடத்திலே ஒன்று சேர்ந்தாலே 100 எம்எல்ஏக்களை சட்டமன்றத்திற்குள் கொண்டு போகிற சாத்தியமும் பட்டறையும் இந்த உம்மத்திற்கு இருக்கிறது. யூதத்தினுடைய சதியும், நசராயத்தினுடைய சதியும், சற்பரிவாரங்களுடைய சதியும் நாம் சேராமல் தடுப்பதுதான். அதை என்றைக்கு இந்த உம்மத்து புரிய போகிறது தெரியாது. அல்லாஹ் ஹிதாயத் தருவானாக. ஏன்னா ஒரே வேளை நான் அவங்களை திட்டிக்கிட்டே இருப்பான், அவங்க நம்மள திட்டிக்கிட்டே இருப்பான். இது யூதனுக்கு ரொம்ப சந்தோஷமானது. இதைத்தான் எதிர்பார்க்கிறேன். நீ கேட்கவே கூடாது. துருக்கியை சவுதி அடிக்க வேண்டும், சவுதியை குவைத் அடிக்க வேண்டும், குவைத்தை துபாய் அடிக்க வேண்டும், துபாய் எகிப்தை அடிக்க வேண்டும், எகிப்து ஒமானை அடிக்க வேண்டும், ஒமானை சிரியா அடிக்க வேண்டும், சிரியாவை எவன் அடிக்க வேண்டும். இவர்களுக்குள் அழித்துக் கொண்டு தருகிற பொழுது எப்பொழுதுமே உலக போலீஸ் என்ற தளத்தில் நாம் இருக்கலாம். இது அமெரிக்காவுடைய கனவு. அல்லாஹ் சேருகிற வாக்கியத்தை நசிபாக்கி தருவானாக. எப்படிப்பட்ட நபியுடைய உம்மத் நாம். இந்த 10 ஆண்டுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச வாய்ப்புகளாக அல்லாஹ் தந்தார். நல்ல படிக்கிற ஒரு மாணவனுக்கு ஒரு 3 ஆண்டுகள் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தினால் நீ ஐஏஎஸ் ஆகவோ ஐபிஎஸ் ஆகவோ ஆளும் தரத்துக்கு வந்து விடலாம், பொருளாதாரமும் பெருகும், மரியாதையும் கிடைக்கும் என்றால் புத்திசாலி பிள்ளை இந்த 3 வருஷத்தை ஓட்டுவாங்க, பயன்படுத்துவாங்க. லைஃபை தீர்மானிக்கிற பருவம். உலகத்தில் இஸ்லாம் நிலைநாட்டப்படுவதற்கான வாய்ப்பு 10 ஆண்டு காலம். உள்ளே நுழைகிற பொழுது அடிமைப்பட்டு கிடந்த சமுதாயம். உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணலான்னு விசாரிச்சா அவுஸ் ஹஸ்ரத் என்று சொல்லக்கூடியவர்கள் சொந்த அண்ணன் தம்பிகள், சொந்தம் அண்ணன் தம்பி, மதீனாவுடைய அரபிகள், பூர்வீக குடிமக்கள். அவர்கள் என்னப்பா உங்களுக்குள்ள பிரச்சனை? சில கதைகள் சொல்லுவாங்க இல்லையா, எங்க வீட்டு கோழி உங்க வீட்டுல முட்டை விட்டுருச்சு, வீட்டுக்காரன் சொன்னா முட்டை எனக்கு தான் சொந்தம். ஏண்டா என் வீட்டுல முட்டை கிடக்கு. கோழிக்காரன் சொன்னா எனக்கு தான் சொந்தம். எப்படின்னா என் கோழி முட்டை. இதுக்கு மஜாயிஸ் பண்ணுங்க. இதுதான் அவுஸ் ஹஸ்ரத்தில் நடந்த ஒரு சண்டை, அண்ணன் தம்பிக்குள் நடந்தது. ஒரு ஜமாத்து யாராவது ஊர்ல பெரிய மனுஷன் இந்த மாதிரி விஷயத்துக்கு பஞ்சாயத்து பண்ணி முடிக்க முடியும் என்று இருந்தால் அது எப்பொழுதோ தீர்ந்திருக்கும். ஆனால் அண்ணன் தம்பி சண்டை 300 ஆண்டுகளில் இருக்கு. 7 தெருக்களை கொண்ட குக்கிராமத்திலே ஒரு அண்ணன் தம்பிக்கு நடந்த சண்டை 300 ஆண்டுகள் நடந்திருக்கிறது. அந்த 300 ஆண்டுகளில் பலவிதமான உயிரிழப்புகள், போராட்டங்கள். விசாரிச்சு பார்த்தா முட்டை கலவா சின்னதா நிற்கிறது. மதீனாவிற்கு வருகிற பொழுது மாணவிக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள். இஸ்லாத்தை உலக அரங்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சரியான தளம் மதீனா என்றால் மதீனாவின் தளம் இப்படி சண்டை சச்சரவுகளாய் இருக்கிறது, யூத சூழ்ச்சிகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் நுழைந்தார்கள். 7 தெருக்களை கொண்ட சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் மஸ்ஜிது நபவி என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளி மாத்தரை, ஒரு சட்டமன்றத்தை, ஒரு நாடாளுமன்றத்தை ஐக்கிய நாட்டு சபை உருவாக்கினார்கள். தன்னுடைய தொண்டர்களால் இந்த சமூகத்தின் போராளிகளாக அவர்கள் சஹாபாக்கள் என்பவர்களை உருவாக்கி முதல் வேளை அவுஸ் ஹஸ்ரத்திற்குள் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தினார்கள். யாராலும் முடியாத, எல்லோரும் கைவிட்ட காம்ப்ரமைஸ் சமரசத்தை பெருமானார் ஏற்படுத்தி, இது நீங்கள் அவுஸும் அல்ல, நீங்கள் ஹஸ்ரத்தும் அல்ல, நீங்கள் அன்சாரிகள். எப்படி சாத்தியப்பட்டது? சமூக கவலை பெருமானாருக்கு இருந்தது. இந்த சமூகத்தை இணைக்க வேண்டும் என்ற துடிப்பு இருந்தது. நபி என்ற ஆதாரம் இருந்தது. வகி என்ற அல்லாஹ்வுடைய ஆளுமை இருந்தது. அந்த சமூகம் சேர்த்தார்கள். சேர்த்த பிறகு
மதீனா தான் ஏன்னா ஈமானிய கேந்திர மதீனா, இஸ்லாத்துடைய ஹிஜாபில் மதீனா, ஆளுமை கியாமத் வரைக்கும் மதீனா. இந்த மதீனாவை முன்னெடுத்து வைப்பதில் பெருமானார் துரிதமாக வெற்றி கண்டார்கள். துரிதமாக பொழுது வரலாற்றை புரட்டி பார்த்தால் 23 ஆண்டுகளில் 13 ஆண்டு காலம் அடிவாங்குவதிலே போய்விட்டது. ஆக்கப்பூர்வமான நிலைப்பாடுகள் என்பது மதீனாவில் 10 ஆண்டுகள். இந்த கேள்வி நாம் முன்வைக்க வேண்டும். 10 வருஷத்துல என்னப்பா சாதிக்கிறது? வாடகை கடையிலிருந்து சொந்த கடைக்கு வந்திருக்கிற அவ்வளவுதான் சொல்ல முடியும் இல்லையா? வாடகை வீட்டில இருந்து சொந்த வீட்டு செல்ஃபு தான். வாடகை வாகனத்திலிருந்து சொந்த வாகனத்திற்கு வந்திருக்கிறேன். இதை தவிர 10 வருஷத்துல பெருசா ஒன்றும் பேச முடியாது. 10 வருடத்தில் மாற்றம் என்ன நடக்குங்க? இல்லை. 10 வருடத்தில் என்ன மாற்றத்தை செய்துவிட முடியும்? சொந்த தேவைகளுக்கு சமூகம் வெட்டாமல் பெருமானாருடைய வாழ்க்கையில் இந்த 10 ஆண்டுகளை மட்டும் எடுத்து பார்த்தால் அதிவேகமாக பெருமானார் பயணித்தார்கள். சமூக கட்டுப்பாடை உருவாக்கினார்கள். ஏன் தெரியுமா? இந்த 10 வருடத்தினுடைய உழைப்பு தான் கியாமத்து வரைக்கும் நிற்க போகிறது. அழியாத ஒரு சமூகம், நிலைத்து நிற்க வேண்டிய சமூகம், குழப்பமில்லாத கொள்கைகள், விழிப்பு நிறைந்த கட்டுப்பாடுகள், இவைகளை ஒரு சமுதாயம் ஏற்க வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் அந்த 10 ஆண்டுகளில் எடுத்து வைக்கிறார்கள். வறுமையை ஒழித்தார்கள். வட்டி இல்லாத சமுதாயத்தை உருவாக்கினார்கள். விதவைகளுக்கு மறுவாழ்வை ஏற்படுத்தினார்கள். கல்வி குறித்து 100 விழுக்காடு வெற்றியை உருவாக்கி விட்டார்கள். இதுக்கு இடையில தான் இந்த 85 போர்கள் நடந்தது. இதற்கு இடையில் தான் பல்வேறு விதமான உள்கட்டமைப்புகள், எதிர்ப்புகள், சர்வதேசத்தின்பால் இஸ்லாத்தினுடைய அழைப்பு, இதெல்லாம் முடிகிறது. வரலாறு எல்லாம் விரித்து பேசுவதாக இருந்தால் நாம் மயக்கம் போட்டுருவோம். 10 ஆண்டுகளில் அல்லாஹ்வுடைய ரசூல் இவ்வளவு செய்திகளை செய்து முடித்த பிறகு இந்த சமுதாயத்திற்கு ஹஜ் பிரகடனம் செய்கிறார். அது என்ன ஹஜ் தெரியுமா? முதலில் சோதனை ஓட்டமாக ஒரு ஹஜ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தலைமையில் ஒரு ஹஜ்ஜுக்கான, இஸ்லாமிய ஹஜ்ஜுக்கான அறிவிப்பு நடத்தப்படுகிறது. இரண்டாவது ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு பெருமானார் ஹஜ் பயணம் மேற்கொள்கிறார். அன்றைக்கு இருந்த அரேபிய தீபகற்பத்தில் முஸ்லிம்கள் என்று யார் யார் இருந்தார்களோ அவர்களெல்லாம் 1.25 லட்சம் மக்கள் தொகை என்ற பெயரால் ஹஜ்ஜத்துல் விதாஇல் அரபாத் பெருவழியில் கூடினார். இன்னும் சரியா சொல்ல போனா நாமெல்லாம் ஹஜ்ஜுக்கு போறது நம்ம கடமையை நிறைவேற்றுவதற்கு மட்டுமல்ல, மாணவி நடத்திய மாநாட்டின் வழித்தொடரில் ஒரு மாநாடுக்கு அணுகிறோம். அவ்வளவுதான். மாணவி நடத்திய ஒரு மாநாடு. இந்த 1.25 லட்சம் மக்களை வைத்துக் கொண்டு பெருமானார் சொன்ன செய்திகள் தான் இன்றைக்கும் இறைத்துவத்தோடு ஒரு சமுதாயத்தை வழிநடத்துகிறது. சொன்னார், அடுத்த ஆண்டு நான் இந்த இடத்தில் இருப்பேனா என்று எனக்கு தெரியாது. தன் மரணத்தை முன்னெடுத்து வைத்தார்கள். இதான சுருல்லா என்ற அத்தியாயம் இறங்கியது. எல்லோரும் மகிழ்ச்சி கொண்டார்கள். கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்கு மக்கள் வருவார்கள். ஆனால் அபூபக்கர் நாயகம் மட்டும் அழுதார்கள். கேட்டபொழுது சொன்னார்கள், சந்தோஷத்தின் பின்னால் துக்கம் ஒளிந்திருக்கிறது தெரியவில்லையா? கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் வந்த நபிக்கு என்ன வேலை? அவருடைய வேலை முடிந்து விட்டது என்று சூசகமாக அல்லாஹ் அத்தியாயத்தில் சொல்லுகிறார் என்று விளக்குகிற அளவுக்கு இந்த உம்மத்தின் பெரிய ஆலிமாக அபூபக்கர் நாயகம் இருந்தார்கள். கஸ்பா ஒட்டகத்திலே மாணவி பிரச்சாரம் மேற்கொள்கிற பொழுது அல்லாஹ் இறைவசனத்தை இறக்கி தந்தார். இன்றோடு இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் சம்பூரணப்படுத்தப்பட்டு விட்டது. இதுதான் செய்தி. யாருடைய வாழ்க்கையிலிருந்து வரலாற்றை பார்க்க முடியாது. தன் மக்களுக்கு சொல்வார்கள், நான் விட்டு போன தொண்டுகளை தொடர்ந்து நடத்துங்கள் சொல்வாங்க. நான் செய்து வந்த சேவைகளை நீங்கள் முன்னெடுத்து செல்லுங்கள். ஆனால் பெருமானார் மட்டும்தான் தன்னுடைய ஹயாத்திலேயே நான் கொண்டு வந்த மார்க்கம் நிறைவு பெற்று விட்டது என்று செய்தியை பகிரங்கப்படுத்தினார். அது தொழுகையானாலும், நோன்பாலும், ஜகாத்தானாலும், ஹஜ்ஜானாலும், இன்னொரு செய்திகளானாலும் முழுமை பெற்று விட்டது. இந்த முழுமையை தான் முன்னெடுத்து செல்ல வேண்டும். நாயகம் சொன்ன அதே செய்தி தான் சொன்ன 5 நேரம் தவறாமல் தொழுங்க இல்லையா? காலம் வளர்ந்து விட்டதால் 6 என்றோ அல்லது காலம் மாறிவிட்டதால் 4 என்றோ குறைக்கிற அதிகாரம் நமக்கு கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு நோட்டு இருந்தது, அரேபியர்களுக்கும் நோட்டு இருந்தது. ஆனால்
இருக்கிறதா? ரமலான் வரிசையில் வந்துவிட்டால் பிறை பாருங்கள், நோன்பு வையுங்கள், பிறை பார்த்தால் பெருநாள் கொண்டாடுங்கள். நபி தொடங்கி வைத்தது அப்படியே இந்த சமூகம் 1400 ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்துகிறது என்றால் ஒரே வார்த்தை தான், பெருமானார் முழுமைப்படுத்தி விட்டார்கள். இந்த முழுமைப்படுத்தியதை மட்டுமே இந்த உலகம் பின்பற்ற முனைந்தால் ஆளுமை சமுதாயம் நாம் மட்டும்தான். இவங்கள்ட்ட கைகட்டி நிற்க வேண்டியதில்லை. நஸ்ரானியருடைய உற்பத்திகளை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆளுமை அதிகாரத்திலே அச்சப்பட வேண்டிய நிலையும் கிடையாது. மாணவி வாழ்க்கையின் தத்துவமாக இந்த உம்மத்தில் வர வேண்டும் என்ற செய்தியை பெருமானார் ஹஜ்ஜத்துல் விதாஇல் வைத்து நிறைவாக்கி தந்தார். ஒவ்வொன்றையும் நாம் திரும்பி பார்க்கிறோம். இன்றைக்கு சமூகத்திலே எங்காவது கல்விக்கான பலமான திட்டம் நாம் வைத்திருக்கிறோமா? கல்வின்னு சொன்னா எல்கேஜில இருந்து காலேஜ் வரைக்கும் படிக்கிற நஸ்ரானி கல்வி அல்ல. இந்த நஸ்ரானிய கல்வி அது பொருளீட்டும் கல்வி. அதன் மீது இருக்கிற மோகத்தை பார்த்தால் ஒரு கூலி தொழிலாளி கூட தன் பிள்ளைகளை கல்லூரியில் படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் மாணவி சொன்னார்கள், என் சமுதாயம் குர்ஆனிய சமுதாயமாக வளர வேண்டும். 100 விழுக்காடு ஆயிஷாவை ஆலிமாவாக ஆக்கிவிட்டு போனார்கள். ஷிபாபித்துல் ஹாரிஸை ஆலிமாவாக ஆக்கிவிட்டு போனார்கள். 1.25 லட்சம் சஹாபாக்களின் பெருவாரியானவர்களை குர்ஆனை சுமக்கிற இதயங்களாக மாற்றிவிட்டு போனார்கள். கல்வி சமுதாயம் என்பது அதுதானே. 100 விழுக்காடு பெருமானார் கல்வித்துறையில் 10 ஆண்டுகளில் வளர்ச்சி உருவாக்கி விட்டார். அன்றைக்கு முடியும், இன்றைக்கு முடியும். வட்டி இல்லாத சமூகத்தை மாற்றி அமைக்கிற ஆற்றல் இஸ்லாத்திற்கு மட்டுமே உண்டு. காரணம் என்ன தெரியுமா? இன்றைய உலகம் பொருளாதாரம் ஒரு இடத்தில் தேங்கி நிற்பதை தான் எதிர்பார்க்கிறது. பணக்காரர்கள் வேறும் பணக்காரர்கள் ஆகிறார்கள், ஏழைகள் வேறும் ஏழை ஆகி கொண்டிருக்கிறார். ஆனால் இஸ்லாம் பொருளாதாரத்திற்கு சதகாவை வைத்தது, ஜகாத்தை வைத்தது, அதுபோல குற்ற பரிகாரங்கள் என்ற பெயர் கஃபாராக்களை வைத்தது, கடனை வைத்திருக்கிறது, யாசகத்தை வைத்திருக்கிறது. சுழற்சி முறையில் பொருளாதாரம் சுழன்று கொண்டே இருக்கிறது இல்லையா? 10 ஆண்டுகளில் பெருமானார் ஏற்படுத்திய பொருளாதாரத்தினுடைய புரட்சி 100 விழுக்காடு அந்த சமுதாயத்தை ஜகாத்து கொடுக்கிற சமுதாயமாக மாற்றியது. பெண்கள் மறுவாழ்வில் நம்ம காலத்திலேயே திருமணமாகி ஒரு 6 மாதத்தில் கணவன் இறந்து விட்டால், அதன் விபத்திலே போய்விட்டால் அந்த பெண் விதவையாகி இருப்பாள். இந்த விதவைக்கு சமூகம் எடுத்து வைத்திருக்கிற தீர்வு என்ன? ஏதாவது நடப்பு இருக்கா? எங்காவது இருக்கிறதா? அவன் மறுபடியும் கஷ்டப்பட்டு ஒரு 20 பவுன் 40 பவுன் சேர்த்தனா அந்த கொண்ட செல்லும் இல்லையா? அதுவும் 2ஆம் தரமாக. அது திருமண குதூகலம் எல்லாம் இருக்காது. அவ்வளவு கொடூரமான ஒரு சூழல். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர் நடந்தால் 100 உயிர்கள் அங்கு போகும், 100 பெண்கள் விதவையாகுவார்கள். ஆனால் யாருமே விதவையாக சுற்றியதில்லை. இத்தா முடிந்தால் மறுவாழ்க்கைக்கான தீர்வுகள் தேடி வந்தது. ஏனென்றால் கூச்சம் இல்லாத பலதார திருமணத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் முன்னெடுத்து வைத்திருந்தார்கள். விபச்சாரத்தின் வாளை கூட இந்த உம்மத்தை அணுகக்கூடாது. கியாமத் வரைக்கும் 100 விழுக்காடு பெண்களுக்கான மறுவாழ்வு திட்டத்தை பெருமானார் முன்னெடுத்து வைத்து நடைமுறைப்படுத்தி விரைவு என்ன நேர்ந்தது தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் விதவைகளுக்கு வாழ்வழிங்கள் என்று சொல்லி தானும் நடைமுறைப்படுத்தி தாமாக்கெல்லாம் விதவைகளுக்கு வாழ்வு கொடுக்க கண்ணிகள் தேங்கி போனார்கள். கிளாஸ் எடுத்தார். கண்ணிக்கு தான் முடிக்கிறாங்க. விதவைகளுக்கான ஒரு தீர்வு உலகத்தில் யாரும் தராமல் அவருக்கு பெருமானார் கற்று விட்டு போனார்களே. ஆனால் இந்த சமூகத்தில் ஒன்றே ஒன்று இருக்கும். அந்த விதவை பெண்களுக்கு பரிதாபப்படுவோம். முடிந்தால் அவர்கள் மீது அபாண்டங்களை எரிந்து அசிங்கப்படுத்தும். இது ஒண்ணுதான் முஸ்லிம் சமுதாயம் பெருமா செய்யக்கூடிய. வேற யாரும் செய்ய வேண்டியதில்லை. அவன் குடும்பத்தை செஞ்சுக்குவாங்க. புரிந்து இல்ல. அதனால அப்படி இப்படி இருக்குதான் செய்யும். இருக்கா இல்லையா? இந்த பாபா இருக்கா இல்லையா? என்ன தீர்வளிக்கும்? சொந்த தங்கச்சிக்கு, சொந்த அக்கா பிள்ளைக்கு, சொந்த மாணவர்களுக்கு என் கட்டாரத்திற்கு ஒரு பிள்ளை விதவையாகிவிட்டால் அவரை விமர்சிப்பதை தவிர முன்னெடுத்து வைக்கிற அற்புதமான திட்டங்களை இளைய சமுதாயம் இங்கே பின்பற்றுகிறது. பெரியவர்கள் தான் இங்கே வெளிநாட்டுகிறார்கள். யாராவது ஒரு ஆள் தேவைக்காக மறுதிருமண முடித்தால் கூட நம்ம என்ன செய்வோம்? நாட்கள பண்பு போட்டு பேசுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? பாத்தியா பேசாம இல்லையா? ஆனால்
ஆணுக்கும் மறுவாழ்வு என்பது இஸ்லாம் ஏற்படுத்திய கண்ணியமான நடைமுறை. யார் மீதும் அபாண்டமான வழிகள் வந்துவிடக் கூடாது. அந்த மதீனாவிலே 100 விழுக்காடு ஆண் பெண்ணுடைய மறுவாழ்வுக்காக பெருமானார் திருமண திட்டங்களை ஆணோ பெண்ணோ விதவையாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்ற திட்டத்தை பெருமானார் எடுத்து வைத்தது இந்த சமூகம் எங்கே தள்ளிவிட்டது சொல்லுங்க. இப்ப நம்ம காலத்துல மறு திருமணம் ஒரு ஆள் முடிச்சாருன்னு சொன்னா நைட்டோட நைட்ட பிள்ளைகளை விஷயம் வச்சு கொண்டுருவாரு. ஏன்னா சொத்துக்கு பங்கு போடுறதுக்கு இன்னொரு திருச்சிக்கும் குறுகி போய்விட்ட மனநிலைகள். இந்த 10 ஆண்டுகளை மட்டும் பெருமானாருடைய வாழ்க்கையில் நாம் திறந்து பார்த்தால் 100 விழுக்காடு அத்தனையும் கல்வி, பொருளாதாரம், அரசியல், ஆளுமை சொன்னாங்க. நான் ஒரு ஜனநாயகத்தை கட்டமைத்து விட்டேன். முடிஞ்சது எல்லாமே முடிந்தது. கட்டமைத்து விட்டேன். 30 ஆண்டு காலம் இந்த ஜனநாயகம் உலகத்தில் இருக்கும். அதற்கு பிறகு கலீமாக்களின் ஆட்சி நடக்கும். 300 ஆண்டுகள் நடக்கும். உலகம் அமைதியாக இருக்கும். பிறகு இந்த சமுதாயம் அடையாளம் இல்லாமல் போய்விடும். நாயகத்தினுடைய 10 ஆண்டுகளுடைய தாக்கம் 330 ஆண்டுகள் உலகத்திலே நிலைத்திருந்ததை வரலாறு சொல்லுங்கள். சாத்தியம் உண்டு. காய்கறி வெள்ளத்தில் இருக்கிற பொழுது 15 ஏக்கர் தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் இருந்தார் இல்லையா? முஸ்லிம்களை வைத்துத்தான் திராவிட கட்சிகள் அரசு அமைத்தது. இன்னைக்கு முடியாம போன ஒருத்தர் உள்ள போக முடியாம நாம தான் பத்திரமா பார்த்துக்குவோம். எவ்வளவு குடுக்க போயிடக்கூடாதுன்னா அரசுக்காரனா வந்து நம்ம குத்துடும் வெட்டுடும் அது வரைக்கும் நாம பொறுமையா இருப்போம். வடதி பாபாவின் கூட்டை மீண்டும் தொகுதி வாரியா பட்டியலிடுறார். அதனால்தான் மத்திய சர்க்காரும் தேர்தல் கமிஷனும் சேர்ந்து ஒரு தனி திட்டத்தில் எங்கெல்லாம் முழு முஸ்லிம் வாக்கு வங்கி இருக்கிறதோ அந்த தொகுதிகளை துண்டித்தார்கள். இப்ப நம்ம எம்பி தொகுதி எதிர சேருதுங்க, எதிர சேருது பொள்ளாச்சி. எம்எல்ஏ தொகுதி டவுன்ஹால்ல இருந்து உக்கடம், போத்தனூர், மதுக்கரை வரைக்கும் சேர்ந்தால் ஒரு எம்பி உருவாக்கிறது. ஆனால் உருவாக்க கூடாத சூழலை ஏற்படுத்தியவர்கள் தற்பரிவார்கள் என்றால் அதற்கு வழிவிட்டவர்கள் நாம் தானே. வழிவிட்டவர்கள் நாம் தானே. அரசியலுக்கும் ஆளுமைக்கும் வழிகாட்டிய பெருமானார் 10 ஆண்டுகளில் உலகத்தை பிடிக்கிற ராணுவ யுத்திகளை தந்தார்கள். உமர் நாள் முடியலையா? 80,000 சதுர பரப்பளவு பெருமானாருடைய வழியில் நின்று இஸ்லாமிய சாம்ராஜ்யங்களை கட்டமைத்தார்கள். அதற்கு உமர் நாயகம் ஏன் முடியாது? நாயகத்தினுடைய பெயர், வரலாறு, புகழ் இவைகளை இந்த வழியில் தான் மீட்டெடுப்பது ஒரு சமூகத்தின் கடமை. அதனால் பெருமானார் வீடுகளில், இல்லங்களில், உள்ளங்களில் பேசப்பட்டுக் கொண்டே இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு உணர்வாவது பொங்கும். ஒரு உணர்வாவது பொங்கும். அந்த உணர்வு என்ன தெரியுமா? அந்த உணர்வு என்ன தெரியுமா? ஒழுக்கமுள்ள இளம் தலைமுறைகளை உருவாக்க வேண்டும். குர்ஆனிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். மறுவாழ்க்கைக்கு தயாராக இருக்கிற விதவை பெண்களுக்கான தீர்வுகளை தேட வேண்டும். வட்டி இல்லாத கடன் கொடுத்தல் வரவு செலவுகளை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உதிக்குமையானால் நாயகத்தின் ஆளுமை இன்றைக்கும் சமூகத்தில் வந்துவிடும். அல்லாஹ் ஹிதாயத் செய்வானார். இந்த வரலாறு சும்மா ஒரு வரலாறு படிச்சுட்டு தலைமை நாங்கள் புகழ்கிறோம் அப்படிங்கிற இந்த முன்னோட்டமான செய்திகளால் இஸ்லாம் முடிவடைந்து விடுவது கிடையாது. முடிஞ்சிருமா? நடைமுறையால் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், "வலின் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபிஊனி." நாயகமே சொல்லுங்க, மக்களுக்கு சொல்லுங்க, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மையானால் என்னை பின்பற்றுங்கள். ஒன்றுதான் தீர்வு தரும். நல்லா அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ்வை சொல்கிறோம், அல்லாஹ் காப்பாத்து துஆ கேட்கிறோம். இது உண்மையானால் என் வழியில் பயணிங்கிறார். அந்த என் வழி பயணம் தான் துஆ. அல்லாஹ்விடம் துஆவுக்கான முறை ரசூலுல்லாஹ் இல்லையா? தொழுகை அல்லாஹ்வுக்குரியது, ஆனால் முறை நபி காட்டிய வழி. ஒவ்வொரு அல்லாஹ்வுக்குரியது, ஆனால் முறை நபியுடையது. சாப்பாடு என் ஆரோக்கியத்திற்காக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக முறை நபியுடையது. எல்லாம் தெளிவா சொல்லிட்டான். அவரை பின்பற்றினால் நிச்சயம் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். கல்வி, பொருளாதாரம், வாழ்வியல், அரசியல், ஆன்மீகம் எல்லா துறையிலும் நீங்கள் நபியை பின்பற்றி நின்றால் மட்டுமே நீங்கள் நேர்வழி பெற முடியும். இந்த இடத்துல ஒரு வாதம் அடிபட்டு விடுகிறது. நபியை தவிர யாரையும் நீங்க அமீராக இருக்காரு. உங்களுக்கு தான் இஸ்தி வரலாறு கிடையாது. இஸ்தி வரலாறு இருக்கா? யார் இந்த ஜெயலலிதாவின் போய் தேடி பார்த்தீங்கன்னா தடுமாற்றத்தின் குழப்பத்தில் தீக்காவிற்கு போய் விட்டு திரும்பி வந்தவன். எதுக்குலியா?
குழம்பி 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 போய் எங்க போய் கடவுள் மறுப்பு கொள்கையில் பிரச்சாரம் செய்தவன். அதை நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அவன் அமீரா நீங்க இருப்பாரு. இந்த மாதிரிதான் ஒவ்வொரு தலைவர்களும். நாம் சொல்லுகிற நான் ஒரு செய்தியாளர் மட்டும்தான் இல்லையா? நான் யாரை முன்னெடுத்து வைக்கிறேன்? ஒளிவு மறை இல்லாத பெருமானாரை பாருங்கள். பக்தரையோடு அவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றுங்கள். சஹாபாக்களுக்கு சாத்தியமானது, தாபியீன்களுக்கு சாத்தியமானது, 2015 வாழுகிற சமூகத்திற்கும் நபியை பின்பற்றுவது சாத்தியமானது. சாத்தியமானது. நபி சொன்ன மாதிரி உதவு செய்வதில் உனக்கு என்னப்பா கஷ்டம்? நபி சொன்ன மாதிரி வியாபாரம் செய்வதில் உனக்கு என்னப்பா கஷ்டம் வந்துச்சு? நல்லதாக சொல்றாரு. நபி சொல்வதை போல அரசியலில் பயணிப்பதில் உனக்கு எந்த கேடு வந்துவிடும்? ஆனா அந்த கேடு என்ன தெரியுமா? இந்த நபியை தான் நினைக்கிட்டு என் பேர் வரணும், வாழ்க்கை என் பேர் வரணும், அண்ணன் அழைக்கிறா என் பேர் வரணும். இந்த எண்ணத்தில் நான் இருக்கிற பொழுது நபியை தள்ளிவிட்டு நான் உயர இருக்கிறேன், சமுதாயம் நாசமாகி போகிறது இல்லையா? நான் பேசினாலும் நான் நபியை முன்னெடுத்து வைத்தால் நானும் உருப்படுவேன், நீங்களும் உருப்படுவீர்கள். கொஞ்சம் அப்படியே அந்த இயக்கங்கள் திரும்பி பார்க்கிறேன். குர்ஆன் ஹதீஸ்ங்கிறது பேருக்காக வைத்து விட்டு தங்களை முன்னிறுத்துகிறார் இல்லையா? தங்களை முன்னிறுத்துகிறார்கள். கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுகிற ஞானிகள் இன்றைக்கு தான் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் கூட ஒரு தெரியுமா என்ன வேணா கேட்க பதில் சொல்லுங்க. எதையும் கேளுங்கள், எந்த மதத்துக்காரனை எப்படி கேட்டாலும் வளைந்து கொடுத்து பேசி தன்னை ரொம்ப சிறந்த அறிவாளிங்க, இன்றைய காலத்தினுடைய பெரிய பண்டிதன், இந்த பேருக்காக இயக்கங்களையும் அமீர்களையும் கொடிகளையும் உருவாக்குகிற இந்த கூட்டங்கள் அழிவைத்தான் தந்திருக்கிறது. இனிமேல் அது ஆரோக்கியத்தை தருவதற்கான சாத்தியம் அவைகளுக்கு இல்லை. அவங்க என்னமோ சொல்லணும். நீங்கள் வாருங்கள், நபி வழிக்கு வாருங்கள், பெருமானாரை பாருங்கள். அரசியலிலும் வாழ்க்கையிலும் குடும்பவியலிலும் பொருளாதாரத்திலும் பின்பற்றுவதற்கான அழகான முன்மாதிரியை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அழகா சொல்றான், நீ அதிகாரம் படைத்தவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். அத்தாவுக்கு கட்டுப்படணும், அம்மாவுக்கு கட்டுப்படணும், அண்ணனுக்கு கட்டுப்படணும், ஜமாத்துக்கு கட்டுப்படணும், மூணு பஞ்சாயத்துக்கு கட்டுப்படணும், தேசத்தினுடைய ஆளுமைக்கு கட்டுப்படணும். ஆனால் இவர்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருந்தார். அதே உடைக்கிறாங்களா சொல்லிட்டு எங்க உடைக்கிறாங்க? உங்க அத்தாவோட சாராயம் குடிக்க கூப்பிடுறாரு, என்ன செய்யணும்? கட்டுப்படாதே. உன் தாயை மார்க்கத்திற்கு எதிராக சொல்லுகிறார், கட்டுப்படாதே. உன் சகோதரன் அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்பட கூட்டுகிறார், கட்டுப்படாதே. கட்டுப்படு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரு கட்டளையை போடுகிறார். அது எனக்கும் என் ரசூலுக்கும் உகந்ததாக இருக்க வேண்டும். அப்படியே யாரை பின்பற்றினாலும் அந்த முடிவு யாருந்தான்? ரசூலுடைய வழிக்கு வந்தால் மட்டும்தான் விமோசனம் தனிப்பட்ட வாழ்விலும் சமூக வாழ்க்கையிலும். எனவேதான் மாணவி மீது இந்த சமுதாயம் எடுத்து வைக்க வேண்டிய நடவடிக்கைகளை குர்ஆன் ஹதீஸ் இப்படி சொல்லி காண்பிக்கிறது. எல்லோரும் நபியை புகழக்கூடிய மக்களாக மாறிவிடுங்கள். மாதிகள் ரசூல் நமக்கு நபியோடு இருக்கிற கடமை. ஏன்னா குர்ஆன் நல்லா சொல்லிட்டான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு ஸல்லூன அலன் நபி. முஃபஸ்ஸிர்கள் எழுதுறாங்க, அல்லாஹ்வும் மாணவர்களும் தன் நபியை புகழ்கிறார்கள். குர்ஆன்ல நிறைய இடங்களை சொல்றான், நீங்கள் குணத்தின் குங்குறான், உங்களிடத்துல முன்மாதிரி இருக்கிறதுங்கிறான், நீங்க ரொம்ப கருணையாளர் என்று அல்லாஹ் புகழ்கிறான். உம்மத்தே நபியை புகழுங்கள். இந்த புகழத்தான் விசுவாசமும் ஆசையும் பெறும். ஒரு மூவின் சமுதாயம் முதலாக செய்ய வேண்டிய கடமை தன் நபியை புகழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லா சஹாபாக்கள் இருந்தது, எல்லாத்தையும் இருந்தது. அபூபக்கர் நாயகத்திற்கு வார்த்தைக்கு வார்த்தை வந்து விழுந்த வார்த்தைகள் என்ன தெரியுமா? பிதாக்க அபீவவும் நீ அரசுலாம், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நபியே. இந்த வார்த்தை உலகத்தில் அவ்வளவு சாதாரண யாருக்கும் சொல்ல மாட்டேன். சொல்லுவோமா? முதலாளி சம்பளம் கொடுக்கிறார், வாங்கிட்டு என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் சொல்லுவோமா? கொடுக்கிற சம்பளத்துக்கு இவ்வளவு வேலை செய்யற திடீர்னு வாங்குவோம். அளவா அத்தாரிசாரம் பார்க்கிறோமே, நபிக்கு அடிமையாக மாறி போனார்கள். காரணம், நபியை ரசித்தார்கள், ருசித்தார்கள். நபியினுடைய தோற்றத்தில் இருந்து பட்டாக்கில் இருந்து பார்த்தவர்கள் காலமெல்லாம் நபியை புகழ்ந்து கொண்டே இருந்தார். ரசூலுல்லாஹ் புகழ்வதற்கு மஸ்ஜித் நபியில ஒரு ஓரத்துல ஒரு மிம்பர் படி அமைக்கப்பட்டது, நபியினால அமைக்கப்பட்டது. அத்தாரிகளை சாதித்த கவிஞர் பெருமானார் ஏற்றி விட்டார். என்ன பத்தி புகழ்ப்பான்? யார் என் மீது குறை சொல்கிறார்களோ அவர்களுக்கு நீ மறுப்பு சொல்லு. ஒருவேளை 120 ஆண்டு அவர் வாழ்ந்தார். யாரு? அத்தாரிகளை சாதி சொல்லுகிறார்,
60 ஆண்டு காலம் என் பணி நபியை புகழ்கிறபடியாகவே அமைந்தது. இத்தனையும் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்றார் தெரியுமா? மாயின் மதகத்து முஹம்மதன் பி மகாலத்தி, என் வார்த்தைகளால் பெருமானாரை புகழ்ந்து கூறி முடிக்க முடியவில்லைங்கிறார். ஆனால் என்ன தெரியுமா? பெருமானாரை புகழ்ந்ததால் என் வார்த்தைகள் புகழுக்குரியதாக மாறிவிட்டது. ஐயா நாயகம் அப்பப்போ அவரை கூப்பிடுவாங்க. நாயகத்தினுடைய வார்த்தைக்கு பிறகு அப்பப்போ கூப்பிடுவாங்க. அதான் வாங்க வீட்டுக்கு வாங்க. திரைச்சீலைக்கு பின்னால் ஆயிஷா நாயகம் இருக்க, திரைக்கு வெளியே ஆயிஷா நாயகத்திடம் ஹஸ்ஸான் இப்னு சாபித் பெருமானாரை பற்றி கவிதைகள் பாடுவார். நீங்க ரசூல் காலத்துல ரசூலை புகழ்ந்ததை முன்னாடி போலங்க பார்க்கலாம். அந்த வயோதிகர ஹஸ்ஸான் பாட பாட உள்ளுக்குள் தேர்ந்து எழுதுகிற ஆயிஷா நாயகத்தினுடைய புகழ் இந்த உம்மத்தினுடைய உதடுகளில் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிற உத்தரவு. இரண்டாவது, நாயகத்தை காதலிக்கிறது. காதலுங்கிறது கெட்ட வார்த்தையா போது. காதல் என்பதற்கு பொருள் என்ன? என் தாய், என் தந்தை, சொத்து சுகம், மக்கள் எல்லோரையும் விட எனக்கு நபியை பிடிக்கும். இதை பெருமானார் சொன்னார்கள், சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். கிருஷ்ணரசூல். அதனால வந்த விளைவு என்ன தெரியுமா? ரத்தம் ஊத்தி எழுதுகிற ஒரு பழக்கம் இருக்குது அரபியில். அப்படி சீறி விட்டு ரத்தத்தை எடுத்துருவாங்க. ரத்தம் ஹராம். புதையுங்கள் என்று யாரிடமெல்லாம் சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் வயிற்றுக்குள் தான் புதைத்தார்கள். நிலவிஞ்சிய காதலது நமக்கே தெரியுதா? நமக்கே தெரியுது. போருக்கெல்லாம் முட்டை கொடுப்பான், சாக்லேட் கவர் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பான், உடைச்ச சீப்பல் தான் நமக்கு வச்சிருக்கோம். இது காமம். காதல் இதற்கு காமம் செய்கிற பாடு. காமத்திற்கே இவ்வளவு வலிமை இருக்கும் என்றால் உச்சபட்சமான காதலுக்கு எந்த வலிமை? முசல்மானுடைய இடுப்பு மடிப்பில் நாயகம் வெட்டி போட்ட நகங்களையும் நாயகத்தினுடைய தாடி ரோமங்களையும் வைத்திருப்பார். எப்பொழுது கேட்டாலும் இது நாயகத்தினுடைய நகம் என்று சொல்வார். காதலுடைய உச்சபட்சத்தில் சல்மானத்தியெல்லாம் வருகிறார். அது எந்தையார் வீட்டில் பெருமானார் தூக்குகிற பொழுதெல்லாம் நாயகத்தினுடைய தூக்கத்தினுடைய உச்சத்திலே வியர்வை துளிகளை வடித்து பாட்டில் சேகரித்து வைப்பார். விழித்த பெருமானார் என்னமா செய்கிறீங்க? உங்கள் உங்கள் வியர்வை துளிகளை நான் எடுத்து வேர்வை எடுத்து என்ன செய்ய போறாங்க? அத்தல்களில் கலப்போம். யாராவது உங்க வயிற்ற தொழில் பண்ணுங்க, ஏற்றுச்சுன்னா வலிச்சு எங்க நடக்குமா? ஏன்னா மனிதன் மூக்கை பிடிப்பது எதற்கு தான்? வியர்வை இல்லையா? மனைவியாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும் கொஞ்சம் முகத்தை சொல்லித்துக் கொண்டே சொல்லுவோம், போய் நல்லா கழுகிட்டு அப்படி நின்றுட்டு இருக்கும் போது ஒரு நாள் அப்படி கை தூக்கினாலும் அப்படின்னா மரகமா சொல்வார். அந்த வாழை சகிக்க முடியாத வாழை இல்லையா? புதுவாழையை அள்ளித்தரக்கூடிய வியர்வை நறுமணத்தையும் நறுமணமாக்குகிற அதிசயம் பெருமானாரிடம் இருந்த சஹாபாக்கள் பார்த்தார்கள். ஆட்சிக்கை ரசூல் அபூ மஹ்தூரான ஒரு சாமி இருந்தார். சின்ன வயசுல இஸ்லாத்துக்கு வந்தார். கிட்டலா வாழ்ந்து சொல்லி பெருமானாருடைய துவாவினால் அவர் கூப்பிட்டாங்க. நல்லா இருக்கப்பா, கிட்டலா வாழ்ந்து சொல்லிட்டு இருக்கிறார். நல்லா இருக்குது தலையில் கை வைத்து எல்லாம் துவா செய்தார்கள். அவர் உண்மையாக சொல்ல ஆரம்பித்தார். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது ஈமான் வந்து விட்டது. அவருடைய இஷ்டம் என்ன தெரியுமா? முடிய தள்ளி விட்டாருமா ரோட்டை போடுவாங்க. ஏங்க முடி வெட்டலாம்ல. இந்த இடத்தில் மாணவியின் கைப்பற்றை எந்த அளவு அவர்கள் ரசித்திருக்கிறார்கள் நபியை. அவங்க எல்லாம் புகாரியில் இருக்காங்க, அவரை கேட்கவே இல்லை. நபியை ரசித்தார்கள், நபியை ருசித்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரோட்ல போகும்போது பெரிய ஆலிமு திடீர்னு நின்று தன்னுடைய இஸ்மாவை எடுத்து முட்டு மேலத்து போடுவார். போட்டு மறுபடியும் எடுப்பார். நான் அப்படி பண்ண ரோட்ல என்ன மாதிரி பாப்பீங்க? இந்த மாதிரி பாப்பீங்களா இல்லையா? அப்படித்தான் பார்த்தார்கள். என்ன செய்கிறீர்கள்? ஒரு காலத்தில் பெருமானாரோடு நான் வந்த பொழுது காற்றடித்தது, நாயகத்தின் ஆடை முள்மேல் படித்தது. நாயகம் நின்றார்கள். மெதுவாய் அந்த ஆடை எடுத்து விட்டு வந்தார்கள். அந்த நினைவு வந்த பொழுது நாயகத்தின் வழியில் அதை செய்து ரசித்து பார்த்தேன். காதல். காதலுக்கு எந்த விதமான அறிவோ எந்த விதமான காரணங்களோ தேவையில்லை. நபி செய்தால் அவர் செய்தார். சரி, இந்த ஹதீஸ்கள்ல எப்ப பார்த்தாலும் நீங்க பேரை வாசிச்சா அபூ ஹுரைரான்னு ஒரு பேர் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அவரோட வரலாறை பார்த்தால் செருப்பு தூக்கிட்டு சுத்துவார். என்னங்க இது? காலேஜுக்கு போனா அறிவு வரும், ஸ்கூலுக்கு போனா படிப்பு வரும்,
அபூ ஹுரைரா கேட்டாரு, செருப்பு இருக்கும் வரை எனக்கு அறிவு இருக்கும்ங்கிறார். யாருடைய செருப்பு? நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், நான் உங்களை உயிருக்கு மேலாக நேசிக்கிறேன், தங்களுடைய செருப்புகளை தந்து விடுகிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் தந்து விட்டார்கள். அதுல பார்த்தா பங்கு கேட்கிறாங்க ஆயிஷா. 2 செருப்பு இருக்குல்ல, ஒண்ணு எனக்கு கொடு. ஒன்றை ஆயிஷா நாயகத்துக்கு கொடுத்து விட்டு எப்பொழுதுமே அந்த செருப்பை வைத்திருப்பார், மற்ற பைக்குள் வைத்திருப்பார். தனக்கு அறிவு கேட்ட வருகிறவர்களெல்லாம் அந்த செருப்பை அணிப்பார். அபூ ஹுரைரா கியாமத் வரைக்கும் பேசப்படக்கூடிய அறிவாளி இல்லையா? போர்க்களத்தில் நண்பர்கள் கொல்லப்பட்ட பொழுது இவருடைய செருப்பு காணாமல் போய்விட்டது. தேடி அழுதார். ஏங்க, கொல்லப்பட்டவர்களை நினைத்து அழுகிறீர்களா? மாணவியின் செருப்பு காணாமல் போய்விட்டது, என் அறிவு போய்விட்டது. செருப்புக்குள் ரத்தனை இருப்பதை அபூ ஹுரைரா உணர்ந்தார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் மகாபெரிய வீரர் என்று யார் என்று பார்த்தார்? காலித் இப்னு வலீத். எந்த அளவுக்கு முஸ்லிம்கள் நம்பி இருந்தாங்க. காலித் வந்தா வெற்றியப்பா. இந்த கிரிக்கெட் டீம்ல பசங்க சொல்லுவாங்க, மாப்பிள வந்தாடா தான் இருக்கா இல்லையா? காலித் வந்தால் வெற்றி தான். இந்த காலித் எதை நம்பி இருந்தார் தெரியுமா? உச்சபட்சமான போர் நடக்கிற பொழுது எதுக்கும் தேடி இருக்கிறார். எதுக்கு தேவைங்க? ஒன்றுமில்லை, நான் போருக்கு எப்பொழுது வந்தாலும் நாயகத்துடைய திருமுடியில் ஒன்றை என் தலைப்பாகையில் வைத்து விட்டுதான் வருவேன். அது காணாமல் போய்விட்டது. அப்போ போரை தீர்மானிப்பது ஆனால் முடியாது. நாயகத்தினுடைய ரோகத்தின் மீது இருந்த மரியாதை, அது செய்கிற வேலையை உணர்ந்து வைத்திருந்தார்கள். நாயகத்தை காதலிக்க வேண்டும். மூன்றாவது, நாயகத்தை பின்பற்ற வேண்டும். எல்லாம் செய்கிறது. எந்த காரியம் செய்தாலும் வலது பாகத்தில் செய்வது ரொம்ப கஷ்டமான விஷயமா? செருப்பு முதல்ல வலது கால, அப்புறம் இடது கால. வீட்டுக்குள்ள போகும்போது முதல்ல வலது கால, அப்புறம் இடது கால. சாப்பிடும் போது வலது பாகம், படுக்கிற பொழுது வலது பாகம், நல்படம் பூசும் பொழுது வலது பாகம், சேவை செய்யும் பொழுது வலது பாகம். பாடங்களை செய்வேன் என்று நினைத்து பாருங்கள், செய்வதெல்லாம் சக்சஸாகும். சின்ன விஷயம் தான். பார்ப்பவருக்கெல்லாம் சலாம் சொல்வேன் என்று முடிவுக்கு வாருங்கள். வாழ்க்கை சலாமத்தாகவே இருக்கும். நாயகம் தான் ரோல் மாடல். நாயகத்தை பின்பற்றுவதில் சின்ன விஷயத்தில் இருந்து நாடாளும் தேவைகளுக்கும் உலகத்தில் வெற்றிக்குரியதாக அமையுமானால் அது நபி வழியால் மட்டும்தான் முடியும். நாயகத்தை புகழ், நாயகத்தை காதலித்தல், நாயகத்தை பின்பற்றுதல் முடிவாக சஹாபாக்கள் எழுதி வரலாறு என்ன தெரியுமா? எல்லோரும் கேட்டார்கள், சொன்னதெல்லாம் செய்தோம் நாயகமே, சொன்னதெல்லாம் செய்தோம் நாயகமே. ஆனால் மறுமை என்று வந்துவிட்டால் நீங்கள் சொன்னதை பார்த்தால் நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக உச்சத்தில் இருப்பீர்களே, அங்கு நான் உங்களை காண முடியுமா நாயகமே? உங்களை பார்க்க முடியுமா நாயகமே? ஒரே வாரத்தில் பெருமானார் சொன்னார்கள், யார் யாரை நேசிக்கிறாரோ அவர் அவரோடு இருப்பார். சஹாபாக்கள் ஆனந்தப்பட்டார்கள். என்ன ஆசை தெரியுமா? துனியாவில் நபியை புகழ்ந்தோம், நபியை காதலித்தோம், நபியை பின்பற்றினோம், மறுமையில் நபியோடு சொர்க்கத்தில் நுழையும். எல்லா சஹாபாக்களும் ஆசைப்பட்டார்கள். திரும்ப திரும்ப பெருமானார் சொன்னார்கள், அபூபக்கரும் பிரிஞ்சென்றார், அபூபக்கர் என்னோட சொர்க்கத்தில் இருப்பார், உமர் என்னோட சொர்க்கத்தில் இருப்பார். பாவப்பட்ட சாமி கூட அழுதார், நாயகமே துனியாவில் உங்களோடு நெருக்கமாக இருக்கிறேன், காலையில் பார்க்கிறேன், மாலையில் பார்க்கிறேன், இரவில் பார்க்கிறேன், மறுமையில் சொர்க்கத்தில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? சௌபான், கவலைப்படாது, நீ அடிமைதான், மறுமையில் என்னோடு சொர்க்கத்தில் இருப்பாய் என்னை நேசித்தால். அல்லாஹ் தஆலா நமக்கும் நபியுடைய வரலாற்றை தெளிவுபடுத்துவதோடு நம் வாழ்க்கைக்கான ஒரு பெரிய ஒரு முன்னோட்டமாக நபி வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிற ஒரு சூழலை நாம் உற்பத்தி செய்து நபியை புகழ்பவர்களாக, நபியை காதலிப்பவர்களாக, நபியின் சுன்னத்துகளை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக, நபியோடு மறுமை நாளில் அருமை நாயகத்தின் ஷஃபாஅத்தை பெற்று சொர்க்கத்தில் நுழைகிற தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ராஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.